தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம் செயற்படுத்த வேண்டிய யோசனைகள் என்ற தலைப்பில் தீட்டப்பட்டிருக்கின்றது. இது தினக்குரல் பத்திரிகையின் இன்றைய கேலி சித்திரம். பிரச்சனைகள் எவற்றையும் சந்திக்காது நாட்டை ஒருபோதும் கட்டியெழுப்ப முடியாது என்று கூறுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் அங்கே வாழ்க்கை செலவு அதிகரிப்பு என்ற மாதிரியான ஒரு தோட்டத்தில் இந்த கேலி சித்திரம் பிரதீப்பினால் அறியப்பட்டிருக்கின்றது. அவை தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளும் கேலி சித்திரமாக அமைந்திருந்தது. இனி நாங்கள் உதயன் பத்திரிகையின் இணைய செய்திகளை பார்க்க போன்றோம். வடக்கு மாகாண சபையை முடக்கி வருகிறது அரசு, முதலமைச்சர் விக்னேஸ்வரன் குற்றச்சாட்டு என்று இந்த செய்தி இந்த பத்திரிகையில் மட்டும்தான் காணப்படுகிறது. இப்படி நேற்று நடைபெற்ற ஒரு நிகழ்வில், அதாவது வடக்கிலே நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு முதலமைச்சர் அந்த கருத்தினை கூறியிருக்கிறார். அதாவது மாகாண சபைகளுக்கு அதிகாரங்கள், அதாவது அந்த வட மாகாண சபைக்கு அதிகாரங்கள் இருக்கின்றன, ஓரளவு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனையும் அரசாங்கம் பறித்தெடுக்க முயற்சிப்பதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். நாட்டை பிளவுபடுத்துவதற்கு முயற்சிக்கிறது சர்வதேசம், பிரதியமைச்சர் யாழில் குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அதுவேளையில் இன்னும் சில செய்திகள், குர்ஷித்துடன் பீரிஸ் பேச்சு என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இனி அவை இன்றைய உதயம் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாங்கள் வீரகேசரி பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்க போன்றோம். வீரகேசரியின் இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கின்றது. நமது மக்களின் ஜனநாயக தீர்ப்புகளை அரசாங்கம் மேற்காவிடின் கேடு விளையும், அன்னலத்தீவில் மாவை எம்பி எச்சரிக்கை. நேற்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜா நேற்றைய தினம் அனலைத்தீவுக்கு, அதாவது கூட்டமைப்பின் ஏனைய உறுப்பினர்கள் சகிதம் சென்றிருக்கிறார். அவர் தெரிவித்திருக்கிறார், 1989 ஆண்டுக்கு பின்னர் தான் மீண்டும் அந்த பகுதிக்கு வர கிடைத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று. அங்கே மக்களை சந்தித்து மக்களது பிரச்சனைகள் தொடர்பாக கேட்டறிந்துள்ளார்கள். இந்த நிலையில் அவர் தெரிவித்திருப்பதாவது, ஏற்கனவே அந்த பிரதேசங்களில் இடம்பெற்ற பாதுகாப்பு நடவடிக்கைகள், பாதுகாப்பு காரணங்களால் அங்கே செல்வதற்கு முடியாமல் இருந்ததாகவும் தற்பொழுது அங்கே செல்வதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஆனால் மக்கள் தற்பொழுது உறுதியான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள் தேர்தல் மூலம். இந்த அடிப்படையிலே மக்களது பிரச்சனைகள் செவிமடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். அடுத்து, பொருளாதார தடை வரும் ஆபத்து, பிரேரணியை தவிர்க்க வேண்டும், அமைச்சர் திஸ்ஸ விதாரண அறிவுரை என்று இந்த செய்தி வெளியாக இருக்கிறது. அமைச்சர் திஸ்ஸ விதாரண ஏற்கனவே, அதாவது முன்னாள் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் முன்னாள் தலைவராக செயற்பட்டிருந்தார். அவர் தற்பொழுது வலியுறுத்தி இருக்கிறார், அதாவது ஜெனீவா அதாவது அமர்வு அடுத்த மாதம், அதாவது இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கின்றன. இதன் பொழுது இலங்கை மீது கொண்டு வரப்படவிருக்கின்ற 3வது பிரேரணை அமெரிக்காவினால், இந்த பிரேரணை நிறைவேற்றப்படும் பட்சத்தில் இலங்கைக்கு எதிரான தடைகளும் பொருளாதார தடைகளும் விதிக்கப்படலாம் என்ற ஒரு ஊகம் வெளியிட்டிருக்கிறார். அவர் ஒரு அரசாங்க தரப்பு அமைச்சர், ஆனாலும் அவர் இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். அதாவது இதனை தவிர்ப்பதற்கு அரசாங்கம் சகல நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பதோடு, இது அதாவது இந்த பிரேரணைக்கு இடமளிக்க கூடாது என்றும் கூறியிருக்கிறார். அடுத்து, ஜெனீவா பயணத்தின் பின் எனக்கு அச்சுறுத்தல், அனந்தி சசிதரன் தெரிவிப்பு என்று ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. தனக்கு அச்சுறுத்தல் அதிகரித்திருப்பதாக செய்திகள் தொடர்ந்து செல்கிறது. ஐநாவில் இலங்கைக்கு எதிரான தீர்மானத்தை இந்தியா ஆதரிக்கும், மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதாவது ஏற்கனவே இலங்கைக்கு எதிரான 2 பிரேரணைகள் கொண்டு வரப்பட்டு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகளில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த அதாவது 3வது கொண்டு வரப்படவிருக்கின்ற பிரேரணைக்கும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்று இந்திய துணை அமைச்சர் கூறியிருக்கிறார். இப்போது இந்தியாவின் கருத்துக்கள் அதிகரித்துக் கொண்டு செல்கிறது, தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கின்றது. ஈழத்தமிழர் விவகாரம் குறித்த ராமின் யதார்த்தபூர்வமான கருத்து என்ற தலைப்பில் வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் என்று அமைந்திருக்கிறது. அதே வேளையில் வீரகேசரியின் கேலி சித்திரம், தென்னாப்பிரிக்காவை பின்பற்றி நம் நாட்டிலும் தீர்வு காண்போம் என்று கூற, எல்லாத்தையும் ஜெனீவாவுக்கு பிறகு காண்போம் என்று கூறுவதாக இந்த கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. அதாவது அங்கே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை போன்று உருவம் வரையப்பட்டிருக்கின்றது. வலதுபுறமாக அமைச்சர், அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தனையா அவர்களையும் அங்கே காட்டப்பட்டிருக்கின்றது. அவை வீரகேசரி பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளும் கார்ட்டூனுமாக அமைந்திருந்தது. நாங்கள் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். வடக்குக்கு எதையுமே தராத அரசு இருப்பதையும் பறிக்க முயல்கிறது, கிடைத்தவை வெளிநாட்டு கோடை என்கிறார் முதல்வர். ஏற்கனவே உதயம் பத்திரிகையில் காணப்பட்ட செய்திதான் இந்த செய்தியும். தமிழ் மன்னன் பண்டாரவன்னியனை புலியாக்கிய யாழ்ப்பாண போலீசார், வரலாற்று நாடகத்துக்கு தடை, ஊர்காவற்றுறையில் பரபரப்பு. ஊர்காவற்றுறை தம்பாட்டியில் மகா சிவராத்திரி தினத்தில் அரங்கேற்றுவதற்கென அப்பகுதி இளைஞர்கள் நேற்று மாலை பண்டாரவன்னியன் நாடக ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த வேளை அங்கு சென்ற ஊர்காவற்றுறை போலீசார் அதனை தடுத்து நிறுத்தி ஒத்திகையில் ஈடுபட்டிருந்த இளைஞர்களை எச்சரித்து விட்டு சென்றிருப்பதாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவை யாழ் தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள். நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற மெட்ரோ நியூஸ் பத்திரிகையில் இடம்பெற்ற செய்திகளை பார்க்க போகின்றோம்.
வெள்ளவத்தையில் சுமார் 1 கோடி ரூபாய் பெறுமதியான ரத்தினக்கல் அபகரிப்பு, சந்தேக நபர் வவுனியாவில் கைது. அண்மை காலமாக இந்த கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டு அடிக்கடி இடம்பெற்று வருகின்றன. அதாவது கொள்ளையர்கள் அதிக அளவில் முகமூடிகள், அதாவது ஹெல்மெட், முகம் முழுமையாக மூடப்பட்ட ஹெல்மெட்களை பயன்படுத்தி இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வருகின்றமை அதிகரித்துள்ளது. குறிப்பாக செய்தி அறிக்கைகள் கூட அது தொடர்பான காட்சிகளை ஒளிபரப்பியிருந்தீங்க. மரம் வீழ்ந்ததில் தொழில்நுட்ப அதிகாரி ஸ்தலத்தில் மரணம் என்ற ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. சாய்ந்தமருது கடற்கரை பிரதேசத்தில் கரையொதுங்கிய மர்ம பொருள் என்ற அந்த மர்ம பொருள் தொடர்பான படத்துடன் செய்தி வழியாக இருக்கிறது. இது தொடர்பாக ஏதாவது தகவல்கள் இந்த மர்ம பொருள் தொடர்பாக? அது தொடர்பான சரியான தகவல்கள் நியூஸ் ஃபர்ஸ்ட் திரட்டி வருகின்றது. அதாவது அது பார்ப்பதற்கு ஒரு, அதாவது புராதன காலத்தில் பயன்படுத்தப்படும் குப்பிகளை போன்ற ஒரு வடிவில் அது இருக்கின்றது. இது நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற சிங்கள பத்திரிகையில் இடம்பெற்ற முக்கியமான செய்திகளை பார்க்க போகின்றோம். அத பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. දරුවන් 100 ගණනකට තවමත් පාසලක් නැහැ. බස්නාහිර හා දකුණු පළාත්වල තත්ත්වය උග්‍රයි. විදුහල් පතිවරු පළාත් கலாப கொட்டாஷ அத்தியட்சகவரு දෙමව්පියන්ගේ කාලය காதாமதி. அதாவது பிள்ளைகளை, நூற்றுக்கணக்கான பிள்ளைகளுக்கு பாடசாலை வரம் கிடைக்காமல் இருப்பதாக அந்த செய்தி கூறுகின்றது. அதாவது மேல் மற்றும் தென் மாகாணங்களில் இந்த நிலைமை அதிகரித்து காணப்படுகின்றது. அதாவது வலய கல்வி பணிப்பாளர்கள் பெற்றோர்களின், அதாவது அதிபர்கள், வலய கல்வி பணிப்பாளர்கள் பெற்றோர்களின் காலத்தையும், அதாவது காலத்தை என்ன சொல்றது, காலத்தையும் நேரத்தையும் வீணடிப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கின்றது. அடுத்து ஏனைய பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக டிவைன பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. නර කණ්ඩායම් 15ක 181ක් ඡන්ද ඩියුටියට ඇවිත් රජයේ වාහන ඇතුළු වාහන 13ක් සහ ඡන්ද ඡන්ඩි 37ක් දැනටත් දැලේ. அதாவது காடையர் குழுக்களை சேர்ந்த, அதாவது 15 குழுக்களை சேர்ந்து 181 பேர் தேர்தல் கடமைகளுக்கு உள்வாங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி கூறப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே அரசாங்க வாகனங்கள் 13 இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அங்கே கூறப்பட்டிருக்கிறது. அரசு சொத்துக்கள் 37 பேர் அந்த கைது செய்யப்பட்டிருப்பதாக அந்த செய்தியில் கூறப்பட்டிருக்கிறது. லங்காதீப பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. බැංකුවේ යතුරෙන්ම දොරාර ඇතුළු වී සේප්පුව කපන්න හදලා අම්බලන්ගොඩ රාජ්‍ය බැංකුවකට හොරු ආවේ வெல்டின் லாம்புவுக்கு தரன். அதாவது வெல்டின் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் அந்த உபகரணத்துடன் தான் சில தினங்களுக்கு முன்னர் அம்பலாந்தோட்டையில் இடம்பெற்ற அந்த வங்கி கொள்ளை, கொள்ளையர்கள் வந்திருப்பதாக அந்த செய்தியிலே தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. வங்கிகளில் கொள்ளை, வங்கி சாவியாலே அந்த வங்கியை அவர்கள் திறந்திருப்பதாக கூறப்படுகின்றது. மௌபிம பத்திரிகையின் பிரதான செய்தி இந்த புகைப்படத்தோடு இவ்வாறு அமைந்திருக்கிறது. ரஜகாலே வராயாக் சேருவிலையின் மத்துவே. சேருவிலையில், அதாவது அரச காலத்து துறைமுகம் ஒன்று தோன்றியிருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் தினமின பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். யுத்தේ දිනු විරුවන්ට ගෞරව පිදීම ජෙනීවා කොමිසමට ඉවසුම් නොදෙන්නක්. යුදගමේ සිටි සෙබලත් ජනතාවත් එක ලෙස මානසික සහනයට පත් කළා. ආරක්ෂක ලේකම් ගෝඨාභය රාජපක්ෂ. அதாவது யுத்தத்தை வெற்றி கொண்ட வீரர்களுக்கு கௌரவம் அளிப்பது ஜெனீவா ஆணைக்குழு, அதாவது ஜெனீவா ஆணைக்குழு, மனித உரிமைகள் ஆணைக்குழு குழுவினால் பொறுத்துக் கொள்ள முடியாது இருப்பதாக பாதுகாப்பு செயலாளர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி கூறப்பட்டிருக்கின்றது. இன்று வெளிவந்திருக்கின்ற ஆங்கில பத்திரிகைகள் ஒரு சில பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். ஐலண்ட் பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கிறது. ஜெயலலிதா ப்ராமிசஸ் ஈலாம் வயா ரெஃபரண்டம். அதாவது தமிழ் பத்திரிகைகளில் பார்த்தது போன்று பொது வாக்கெடுப்பு, தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்படுவது தொடர்பில் அவரது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்ட அந்த செய்தி அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. அதேபோல்தான் சிலோன் டுடே பத்திரிகையும் அதுதான் பிரதான செய்தியாக வெளியிட்டிருக்கின்றது. அதே போல நாங்கள் டெய்லி நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா ரெஸ்பான்ஸ் டு பிள்ளை, நோ இன்டர்நேஷனல் ப்ரோப், பிள்ளை relentlessly pursuing Sri Lanka, working to politicized and prejudiced agenda. அதாவது நவநீதம் பிள்ளையின் 18 பக்க அறிக்கைக்கு இலங்கை அரசாங்கம் பதிலளித்திருக்கின்றது. அதாவது நவநீதம் பிள்ளை ஏற்கனவே திட்டமிட்ட நிகழ்ச்சி நிரல் ஒன்றை முன்னெடுத்திருப்பதாகவும், அவ்வாறு அல்லாது இலங்கை அரசாங்கம் ஒரு திடமான காத்திரமான நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது சர்வதேச விசாரணை இலங்கை விவகாரத்தில் தேவையில்லை என்று அரசாங்கம் கூறியிருக்கிறது.
டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான செய்தியும் இந்த ஐக்கிய நாடுகள் பேரவை மனித உரிமை மீறல் சம்பந்தமான செய்தியாக தான் அமைந்திருக்கின்றது. பிள்ளை பர்சூயிங் ஆன்டி லங்கா அஜெண்டா ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை நவநீதம் பிள்ளையின் அறிக்கை, அதாவது இலங்கைக்கு எதிரான ஒரு நிகழ்ச்சி நிரலை கொண்டிருப்பதாக அரசாங்கம் சாடி இருக்கின்றது. அதைதான் இன்று வெளிவந்திருக்கின்ற பத்திரிகைகள் முக்கியமான செய்திகளாக இன்று நாங்கள் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோட தொடர்ந்தோம். குறிப்பாக அடுத்தடுத்த வாரங்களில் இன்னும் அதிகமாக சூடுபிடிக்க இருக்கின்றது இந்த ஐநா மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்ற பிரேரணை. அதாவது இன்று 26ஆம் தேதி, இன்னும் ஒரு கிழமையில் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகள் ஆரம்பமாகின்றன. மாயூரன், இதன் பொழுது நவநீதம் பிள்ளையின் அறிக்கை அதனையும், அதாவது அதற்கு முன்னோடியாக வந்திருக்கின்றது. இது தொடர்பில் இன்றும் இனிவரும் நாட்களிலும் நேரெதிரான கருத்துக்களை நாம் எதிர்பார்க்கலாம். அதாவது இலங்கை தொடர்பில் சர்வதேச நாடுகள், அதாவது இலங்கைக்கு ஆதரவான நாடுகளும் இலங்கை தொடர்பில் சர்வதேச விசாரணைக்கு வலியுறுத்துகின்ற நாடுகளும் எத்தகைய கருத்துக்களை முன்வைக்கப் போகின்றன என்ற செய்திகளையும் நாம் இனிவரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். அதே வேளையில் இலங்கையின் அமைச்சர்கள் கூட சில கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அவை பற்றியும் இனி அதிகமாக பேசப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதேவேளை அதாவது இந்த இலங்கையில் மனித உரிமைகள் செயற்பாடுகள், அதாவது நல்லிணக்க செயற்பாடுகள் எந்த அடிப்படையிலே முன்னெடுக்கப்படுகின்றன, அதே போன்று அண்மையில் இடம்பெற்ற ஒரு சில சம்பவங்களை காரணம் காட்டி சர்வதேச நாடுகள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருகின்றன. இந்த அடிப்படையிலே அரசாங்கமும் தற்பொழுது மக்களுக்கு, அதாவது சுதந்திரமான காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. யுத்தத்தின் பின்னர் மக்கள் அச்சமின்றி அனைத்து பாகங்களுக்கும் சென்று வருகிறார்கள், மக்களுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என்ற தோரணையில் அரசாங்கம் பல விடயங்களை முன்வைத்து தமக்கு எதிரான சவால்களை எதிர்கொள்ள தாம் தயாராக இருப்பதாகவும் கூறி வருகின்றது. இந்த அடிப்படையிலே ஜெனீவா பிரேரணை ஆரம்பிக்கப்படும் பொழுது, அதாவது அரசாங்க தரப்பினால் எத்தகைய நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும், அண்மை காலங்களில் முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றன என்பதன் எதிரொலி ஜெனீவாவிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவற்றை பொறுத்து பார்க்கலாம். எப்படியான தீர்மானங்கள், எப்படியான ஆதரவு, எந்தெந்த நாடுகள் ஆதரவாக செயல்பட போகணும் என்று அடுத்த வாரம் நிச்சயமாக பேசப்படும். அதை பற்றி விடயங்களை நீங்கள் தொடர்ச்சியாக நியூஸ் ஃபர்ஸ்ட் மூலமாக எதிர்பார்க்கலாம். நன்றி ராசூல், இன்று நிகழ்ச்சியிலும் இணைந்து கொண்டமைக்கு நன்றி பாயுடன். அவை இன்று வெளிவந்த பத்திரிகைகள் இடம்பெற்ற முக்கியமான செய்திகள், அவை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்திருக்கின்றோம், அலசி ஆராய்ந்திருக்கின்றோம். எனவே மீண்டும் நாளை சந்திக்கலாம் சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு. வணக்கம்.